அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன். சித்தாந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டான நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ரொம்பவே சமூக நலன் வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கும். நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி நிறையாவே இருக்கும். இவங்களுக்கு முன்கோபம் வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அது என்ன நட்சத்திரம் அப்படின்னா அதுதான் பூரட்டாதி. பூரட்டாதி உங்களுக்கு உடைப்பத நட்சத்திரம். கும்பராசியிலும் மீன ராசியிலும் வரும். 1, 2, 3 பாதிகள் கும்பத்திலும், 4வது பாதி மீனத்திலும் வரும். ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான், கும்பத்துக்கு, மீனத்துக்கு குரு பகவான். நட்சத்திர அதிபதி குரு. பூரட்டாதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பாங்க. இவங்களை ஒரு ஃபுட் லவர்னு சொல்லலாம். சாப்பாட்டு விரும்பி ரொம்பவே தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சிந்தனை செயல் எல்லாமே ரொம்ப உயர்வாக இருக்கும். உயர்ந்த எண்ணம் படுத்தவங்க. இன்பம் துன்பம் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போவாங்க. இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே நோக்கில் ஒரே மாதிரி பார்க்குற எண்ணம் உடையவங்க. இவங்க கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால சிந்தனை அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இந்த விஷயத்தை இப்போ செஞ்சோம்னா ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்ற சிந்தனைகள் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி கரெக்டாக தப்பா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுல இவங்க ரொம்பவே திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக வந்திருக்கோம், அதனால் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இங்கே எப்போவுமே சமூகத்துக்காக வாழ்வாங்க, நீதிக்காக வாழ்வாங்க, நேர்மைக்காக வாழ்வாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க அப்பப்போ முன்கோபி அப்படின்னு சொல்லலாம். முன்கோபம் வரும். சில நேரங்களில் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க கிட்டே நீங்கள் எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க, சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே அன்பாகவும் அமைதியாகவும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை 4 பாதியாக பிரிக்கலாம். முதல் பாதி, 2ஆம் பாதி, 3ஆம் பாதி, 4ஆம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிக்கும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல் பாதியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட தாக்கம் இருக்கும். இவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாரையுமே சமமாக பார்ப்பாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மனுஷங்களையும் சமமாக பார்க்குற ஆற்றல் வச்சுருக்காங்க. இவங்க எல்லார் கூடயும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ்னாலும் சரி, எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துக்கணும், நம்மளோட இருந்தால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எப்போவுமே இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இயற்கை விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுக்கிரனோட தாக்கம் இருக்கும். சுக்கிரனோட தாக்கம் இருந்தாலே இவங்க ரொம்பவே அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற சிந்தனை இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இவங்க எப்போவுமே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற சிந்தனை எப்போவுமே இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா 3ஆம் பாதத்துக்கு புதனோட தாக்கம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்கள ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு போராடி அதை வெற்றி காணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஹெரிட்டேஜ் கல்ச்சர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்ற சிந்தனை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பகுத்தறிவு ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு சந்திரனோட தாக்கம் இருக்கும். இவங்க பேசினாலே அவ்வளோ அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லவர்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள்னு கூட சொல்லலாம். பூரட்டாதியோட பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு நல்ல கிளியர் ஐடியா இருக்கும். எந்த விஷயத்துக்கும் ஏனோ தானோன்னு பண்ணாமல் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஐடியாவோட பண்ணுவாங்க. ரொம்பவே உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப அதிக உழைக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பை பர்த்தே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக குவாலிட்டி வளர்த்துருப்பாங்க. ஒரு நல்ல லீடராக இருப்பாங்க. ஒரு நேச்சுரல் லீடர் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். இவங்க பேசினா அவ்வளோ அருமையாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், பேச்சுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே தெய்வ நம்பிக்கை வாய்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
இவங்க ஒரு இண்டிபெண்ட்டான லைஃப் வாழ்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். இவங்க நினைச்சது நடக்காது, நிறைவேறாது. அதனால இவங்க ரொம்பவே லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்ற சிந்தனை இவங்ககிட்ட இருக்கும். இவங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே இவங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடும். அதனால் என்னன்னா இவங்க வந்து அந்த தோக்கிறதை ஏற்றுக்க மாட்டாங்க. தோக்கிறதை ஏற்றுக்கிட்டாலே இவங்களுக்கு வந்து லைஃப் ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிட்டு மீண்டு வெளியே வர்றதுன்றது இவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை வந்து இவங்களோட பலவீனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களோட தொழில், இவங்களோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் அதிக சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அதுவே அதை வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் முன்கோபம் உடையவங்களா இருக்காங்க. அதனால சில நேரங்களில் டென்ஷன் அதிகமாகறதுனால பிபி இவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் இவங்களுக்கு கால் வீக்கங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. பூரட்டாதி ஒரு ரொம்பவே ஹாப்பியான நல்ல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ல போடுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.